Hi everyone, welcome back to Ammavilla 2024. Today I am going to show you how to do consolidate data in Excel. இப்போ நம்ம எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்ல ஹோம் பேஜ் இருக்கும், இன்சர்ட் இருக்கும், பேஜ் லேஅவுட் இருக்கும், உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து உங்களுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த ஃபார்மட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எது அப்ளிகபிளா இருக்குதோ அங்க எல்லாமே நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சேலரி டீடைல்ஸ் வச்சு ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். எத்தனை கவுண்ட்டுங்கிறது இங்கே ஷோ ஆகும். இந்த 10 பேருடைய சேலரி டீடைல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவார்ட்டர், ஒரு வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இதனுடைய சேலரி டீடைல்ஸ் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கம்பெனி. செகண்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். குவார்ட்டர் வந்து 2 பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏப்ரல், மே, ஜூன். அந்த இதே சேம் பர்சனுடைய சேலரி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஃபைனான்ஸ் இயர் 23, 24 வச்சுக்கலாம். இப்போ குவார்ட்டர் 3 அதே மாதிரி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். குவார்ட்டர் 4 அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவார்ட்டர் 1, குவார்ட்டர் இந்த 12 மாசத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்க குவார்ட்டர் வைஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சேலரியை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 இது தனித்தனியாக முடிஞ்சிருச்சு. இதை 4த்தையும் பாத்தீங்கன்னா நீங்க கன்சாலிடேட் பண்ணலாம். இதோட டேட்டா எந்த டேட்டாவும் சேஞ்ச் பண்ணாம. இப்ப நார்மலா நம்ம மேனுவலா பண்றோம்னு வச்சுங்களேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேபி கஸ்டமர் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது இங்க எதை சேஞ்ச் பண்ணணும், இல்ல நம்ம தப்பா ஃபீட் பண்ணிட்டேன், ஒரு கண்ணனுடைய பேருடைய வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து நான் தப்பா ஃபீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த கன்சாலிடேட் இந்த ஃபார்முலா இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க எங்க சேஞ்ச் பண்ணாலும், அதாவது குவார்ட்டர் 1ல ஏதாவது இங்க சேஞ்ச் பண்ணா கூட உங்களுக்கு குமுலேட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்சஸ் ஆகிடும். எல்லாமே இதுல இருக்கக்கூடிய மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமுலேட்டிவா வரும். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷீட் ஓபன் பண்ணீங்க. நான் ஆக்சுவலா குமுலேட்டிவ்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, கர்சர் இங்க வச்சுட்டு இந்த கன்சாலிடேட் இருக்கு இல்லையா, நான் அதான் சொன்னேன் ஹோம்ல போயிட்டு இன்சர்ட் இருக்கும், பேஜ் லேஅவுட் இருக்கும், ஃபார்முலா இருக்கும், அது பக்கத்துல டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவுக்கு பக்கத்துல கன்சாலிடேட் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சம் தான் பண்ண போறோம். அது என்னன்னா இந்த குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 இதனுடைய கன்சாலிடேட் குமுலேட்டிவ் நம்ம சம் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் சம்லயே இருக்கு. இப்போ ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குவார்ட்டர் 1 நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நேராக இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது இந்த கன்சாலிடேட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கும். நீங்க பண்ணுங்க குவார்ட்டர் 1ல ஃபர்ஸ்ட் ஷீட் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுங்க இதை மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. எந்த டேட்டாஸ் நமக்கு வந்து குமுலேட்டிவா நமக்கு தேவைப்படுதோ அந்த டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு இதே மாதிரி அகைன் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வந்துடும். ரெஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஷீட் நீங்க எடுத்துக்கிறீங்க, ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு வரப்போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆட்னு கொடுத்துருங்க. அப்ப குவார்ட்டர் 1 இங்க பார்த்து தெரியும் உங்களுக்கு, குவார்ட்டர் 1 அந்த ஷீட். அதே மாதிரி செகண்ட் ஷீட் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது செலக்ட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க ஆட் கொடுத்துருங்க. 2 வந்துடுச்சுங்களா? அதே மாதிரி குவார்ட்டர் 3 அதே மாதிரி ஆட் கொடுத்துருங்க. அதே மாதிரி குவார்ட்டர் 4 அதே மாதிரி ஆட் கொடுத்துருங்க, ரைட்டுங்களா? இப்ப பாருங்க குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆட் பண்ணிட்டோம், ரைட்டுங்களா? இப்போ நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரோ தேவைப்படுது அப்படிங்கிற டாப் ரோ, ரைட்டுங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடுல கூட காலம் தேவைப்படுது. அப்புறம் எங்க இந்த சோர்ஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிறது இந்த 4 சோர்ஸும் நமக்கு வந்து காமிக்கும். நான் என்னங்கிறத சொல்றேன். இது நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தா போதும். இங்க பாருங்க டோட்டலாவே பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் வந்துடும். ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல். இங்க பாருங்க அந்த எடுக்கக்கூடிய இப்ப குவார்ட்டர் 1 நீங்க எடுத்தீங்கன்னா போதும். குவார்ட்டர் 1ல வந்து பார்த்தா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் இருக்கும். அதே மாதிரி குவார்ட்டர் 2ல ஏப்ரல், மே, ஜூன் இருக்கும். குவார்ட்டர் 3ல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்கும். குவார்ட்டர் 4ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இது இந்த மொத்த 12 மாசத்தினுடைய கூட்டுத்தொகை இங்க அப்படியே இங்க வந்துடும். 2,43,000 அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணி ஒரு அலைன் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதை டேபிள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம்.
டேபிள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கு இது உங்களுக்கு. ஓகேங்களா? டேபிள் வந்துடுச்சுங்களா? இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கண்ணன் இருக்கு, ஏப்ரல் மாசம் சேலரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஏப்ரல் மாசத்தை நம்ம வேணா வச்சுக்கலாம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன், KENNN, கண்ணன். அவருடைய ஏப்ரல் மாசம் சம்பளம் எவ்வளவுங்க? 18,000. ரைட்டுங்களா? 18,000. அவருடைய டோட்டல் பாருங்க 2,43,000. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்மிட்டே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏப்ரல்ல போயிட்டு, ஏப்ரல்ங்கிறது எப்போ வரும் உங்களுக்கு? Q2ல வரும் இல்லையா? இந்த இடத்துல போயிட்டு அவருடைய சேலரியை நான் வந்து மாத்திரம் தப்பா ஃபீட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28,000 போறேங்களேன். 28,000 போட்டாச்சு, கொடுத்தாச்சுங்களா? இங்க கும்மிட்ல பாத்தீங்கன்னா அவருடைய வேல்யூ வந்து பார்த்தா 20. ஆக்சுவலா அவருடைய வேல்யூ என்னவா இருந்துச்சு? 18 இருந்துச்சு. பட் அங்க போய் என்ன பண்ணேன்? Q2ல போய் மாத்தின உடனே குமுலேட்லயும் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அதே போல இந்த இடத்துல பாருங்க டோட்டல்லையும் சேஞ்ச் ஆயிருக்கு. டோட்டல் லெவலுக்கு 240. அவருக்கு ஏற்கனவே வந்து 243. இப்போ நம்ம 10,000 நம்ம அதில் ஆட் பண்ணிருக்கிறதுனால இங்க 18,000ல 10,000 28,000. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்க? 243. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு குமுலேட்டிவ்லயே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிடும். குமுலேட்டிவ்லயே சேஞ்சஸ் ஆயிடும். நீங்க என்ன டேபிள் கூட நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேபிள் கூட போயிட்டு நீங்க இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டேபிள் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இதை கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேலரிக்காக போடுறேன். நீங்க ஏதோ ஒரு டேட்டா, ஒரு பர்ச்சேசிங் டேட்டா இருக்கு, அல்லது பர்ச்சேசிங் டேட்டால இருக்கக்கூடிய ஐட்டம் நம்பர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு போட்டோவோ அல்லது வந்து பார்த்தா 4 ஷீட்டோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த எக்ஸாம்பிளா இருக்கலாம். அதை நீங்க குமுலேட்டிவா கொண்டு வரும், கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் உங்களுக்கு வெரி 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க. எல்லாமே கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. நீங்க இங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்சஸ் ஆயிடும். எதாவது சேஞ்ச் பண்ணா கூட ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.